Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆடி வெள்ளி ஸ்பெஷலா அம்மனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் பார்க்க போறோம். அதுவும் இந்த வீடியோல 10 நிமிஷத்துல 3 நெய்வேத்தியங்கள் செய்யற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே எங்க ஊர்ல அம்மனுக்கு நெய்வேத்தியங்களா செய்யறத நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆனது அப்படினா மறக்காம உங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. அம்மனுக்கு நிறைய நெய்வேத்தியங்கள் பண்ணுவோம். அதுவும் இந்த வீடியோல பர்టిక్యులரா நம்ம கம்மங்கூழ், துள்ளு மாவு, மஞ்சள் பால் இத நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்ல கம்பு கூழ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் கம்பு மாவு எடுத்து வச்சிருக்கேன். இத ஒரு 1/2 டம்ளர்ல இருந்து 3/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சு வச்சிரலாங்க. இந்த மாதிரி நம்ம முதல்ல கரைச்சு வச்சிட்டோம் அப்படினா நம்ம தண்ணில சேர்த்து கிளறும்போது கட்டி பட்டுரும் அப்படிங்கற பயம் இல்லாம நம்ம ஈஸியா கூழ் ரெடி பண்ணிரலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாம கரைச்சு வச்சாச்சு. இப்போ இந்த சைடு ஒரு 1.5 டம்ளர் போல தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவை இதில சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம மாவு தண்ணில கரைச்சு வச்சு ஊத்துனோம் அப்படினா நமக்கு கட்டி பட்டுரும் அப்படிங்கற பயம் இல்லாம இருக்கும். ரொம்ப குயிக்காவும் நமக்கு வேலை முடிஞ்சிரும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஒரு 6-7 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நம்ம கிளற நல்லா திக்காக ஆரம்பிச்சு நல்ல கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த கூழ் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச கூழ். அது இல்லாம இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இப்ப பாருங்க இந்த கூழோட கலரே நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிரலாம். நல்லா நம்மளோட கம்பு கூழ் ரெடி ஆயிருச்சு. இத அம்மனுக்கு நம்ம செய்யறதுனால உப்பு எதுவுமே சேர்க்கல. நீங்க சாமி கும்பிட்டு அப்புறமா சாப்பிடும்போது வேணா நீங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட கெட்டியாயிருச்சு அப்படினா தண்ணியோ இல்லனா மோரோ கலந்து நீங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கும். கண்டிப்பா இத நீங்க அம்மனுக்கு நெய்வேத்தியமா பண்ணுங்க. அடுத்ததா நம்ம துள்ளு மாவு பாத்திரலாம். இந்த துள்ளு மாவு பண்றதுக்கு நான் ஒரு 1/2 கப் பச்சரிசி மாவு எடுத்துர்க்கேங்க. இது நம்ம பச்சரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சு காய விட்டுட்டு நீங்க மிக்ஸில பவுடரா திரிச்சு கூட பண்ணலாம். நம்ம இன்னைக்கு 10 நிமிஷத்துல பண்றதுனால டக்குன்னு நம்ம பண்ணி முடிக்கணும்னு நான் மாவு சேர்த்திருக்கேன். இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதிலே துருகுன வெல்லம் சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டோம்னா நம்மளோட துள்ளு மாவு ரெடி ஆயிருங்க. எப்பவுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு ஸ்பெஷலான வெள்ளிக்கிழமையா நம்ம சாமி கும்பிடுவோம். பூஜையெல்லாம் நிறைய பண்ணுவோம். அதுல இந்த ஆடி வெள்ளி, தை வெள்ளி இதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு வெள்ளிங்க. அது இந்த வெள்ளியெல்லாம் நம்ம பண்ணும்போது ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு நம்ம பூஜை பண்ணதுக்கு சமம்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பா நீங்க இந்த ஆடி வெள்ளியை தவற விடாம கண்டிப்பா பண்ணுங்க. அதுல இந்த மாதிரி அம்மனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களா பண்ணி நம்ம பண்ணும்போது ரொம்ப நமக்கு திருப்தியா இருக்கும். இது கூடவே 1 டம்ளர் தண்ணில 1 ஸ்பூன் மஞ்சள் கலந்து வச்சனா நம்மளோட மஞ்சள் பாலும் ரெடி ஆயிரும். இந்த மூணையும் இந்த முதல் வாரத்துக்கு நெய்வேத்தியமா நம்ம பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா. அப்படி யூஸ் ஆனதுனா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. Thank you for watching friends.